ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல விதமாக வளர்ந்து வருகின்ற வேளையில் தீயவர்கள், தீய மனிதர்கள், தீய சாத்தானுடைய கூலி ஆட்கள் நம்மை தீய வழிகளில் ஈர்ப்பார்கள், தீமையான காரியங்களில் ஈடுபடுத்துவார்கள். அவர்கள் நம்மிலே விதைக்கின்ற எண்ணங்கள், விதைக்கின்ற காரியங்கள் அந்த களைகள். அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். அன்பானவர்களே, நம்ம தூங்குனாதான், ஜபத்துல தூங்குனாதான், ஜபம் பண்ணாம நம்முடைய விருப்பம் போல நடக்கிறது தான் தூக்கம். கடவுளை நாடாம நம்மை மையப்படுத்தி வாழ்வது தான் தூக்கம். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழாம உலக மதிப்பீடுகளின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறது தான் தூக்கம். அப்படி தூங்கும் பொழுது, அப்போ உலக மதிப்பீடுகளின்படி நடக்கும் பொழுது, சோதனைகளுக்கு அடிமையாகும் பொழுது, இச்சைக்கு அடிமைப்படும் பொழுது, கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி நடக்காமல் தான் தோன்றித்தனமா நடக்கும் பொழுது என்ற இந்த தூக்கம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட தூக்க வேளையில்தான் சாத்தான் உள்ளே புகுகிறான், தீய மனிதர்கள் உள்ளே புகுகிறார்கள். அவர்கள் களைகளை விதைக்கிறார்கள். களைகள் தான் நம்மை சாவுக்கு அடிமையாக்குகின்றன, நம்முடைய பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு அடிமையாக்குகிறது. அதன் விளைவு, பாவத்தின் விளைவு சம்பளம், மரணம். அன்பானவர்களை பாருங்க, how stealthily Satan enters into you through your so-called friends. அப்பனா நம்ம எப்பொழுதும், அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள், எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள், இந்த உலக கவலைகளும் மாயைகளும் உங்களை தாக்காதபடி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள்.